ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். பிக் பாஸ் ஹவுஸில் டே 51. இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 51ஓட நிகழ்வுகளுக்கு போகலாம். நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்ங்க. ஒன்று, நம்ம தர்ஷிகா அண்டு விஷால் அதில் புதுசாக அன்ஷிதாவையும் கொண்டு வந்து அதை ஒரு முக்கோணமாக்க பார்க்குறாங்க. அடுத்தது, நம்ம கேப்டன் வந்து முத்துவோட ஹெல்ப்போட ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டாஸ்க் ஒன்று கண்டக்ட் பண்ணார். இட் வாஸ் நைஸ். ஆனால் அது 1 ஹவரில் காமிக்கல. ஏன்னா அதை விட முக்கியமான நிகழ்வு இன்றைக்கி ஆரம்பித்த வீக்லி டாஸ்க். தட் இஸ் பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க். இந்த பொம்மை டாஸ்க்குக்காக மண்டை உடஞ்சிது, பொம்மை கிழிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க போராடுறது வேறு விதமாக போராடுறாங்க. வாங்க என்ன பண்ணாங்கன்னு நம்மளோட ஆடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் மீட்டிங் போட்டார் கேப்டன். மீட்டிங் போட்டுட்டு நிறைய இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சன் ஆக்சஸ் வந்து வித்தவுட் கிச்சன் சூப்பர்வைசர் இல்லாமல் பண்ணக்கூடாது, யாரும் வந்து அருண்கிட்ட கேட்காம ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. இது வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டேயுமே ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு. எல்லாருமே இப்போ தான் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் முடிஞ்சிருக்கு, நம்ம ஓரளவுக்கு வீடு முழுக்க இப்போ தான் நடமாடலாங்கிற மாதிரி இருக்குது. திரும்ப வந்து ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்னுட்டு எல்லாருமே ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்குது எல்லாருக்குமே. அடுத்தது வந்து தர்ஷிகாவும் பவித்ராவும் ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறது இவங்களுக்குள்ள, ஏன் இப்படி போயிட்டுருக்கு? தர்ஷிகா, விஷால் அண்டு அன்ஷிதா 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசிக்கிறது இல்லை, என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னுட்டு. பவித்ரா சொல்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் முதல்லையே சொன்னேன். அடுத்தாப்பில் விஷால் வந்து 2 பேரையும் என்கரேஜ் பண்ணுறான். அவளை கேட்டால் க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் நல்ல ஃப்ரெண்டுங்கிறான். அவன் தான் 2 பேர்கிட்டையும் பேசி இதை ஒரு விதமாக சால்வ் பண்ணணும், இது இல்லாட்டினா ஒரு அன்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. அடுத்தது, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முதல் மைக் அனௌன்ஸ்மெண்ட்டு. சாச்சனா வந்து முடியை போட்டிருந்ததுனால மைக்கு வந்து உரசுறது, முடியை நகத்துங்க அப்படிங்கிற மாதிரி. தீபக் டென்ஷன் ஆகிட்டார். பிகாஸ் அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் இருவாக இருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு மைக் அனௌன்ஸ்மெண்ட்னோடனே அடுத்தது முத்துவுக்கு வந்து அதுக்காக டாஸ்க்கு கொடுக்கப்பட்டது. முத்து ஜாலியாக பண்ணார் அந்த டாஸ்க்கை. முத்து டாஸ்க் பண்ணுறதை பார்த்து சாச்சனா சிரிக்க, தீபக் வந்து டாஸ்க்குக்கெல்லாம் இப்படி சிரிக்கக்கூடாதுன்னு அவகிட்ட வந்து கமாண்ட் பண்ணேன். அதாவது வீட்டில் இருக்கிற ஒரு பொடி பசங்களை பார்த்து பெரியவங்க எப்படி அதட்டுவாங்களோ அந்த பாணியில் இருந்தது தீபக் அதட்டினது. முத்து வந்து சொன்னார், நோ, நீ இப்படி சிரிக்கக்கூடாது, நீ சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சிரிச்சிருந்தா கூட தப்பு இல்லை, ஆனால் நான் ஏன் சிரிக்கக்கூடாது, டாஸ்க் பண்ணுறதுக்கு நான் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சாச்சனாவுக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருந்தார். அதாவது அவர் வந்து சொல்லிட்டார் ஆல்ரெடி. சாச்சனாவை வந்து இந்த வயசில் நானும் இப்படி தான் துருன்னு அலைஞ்சிட்டு அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய ஒரு சிறு வயது உருவமாக தான் இந்த பொண்ணை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நேத்திக்கு ஒரு சின்ன டிஃபு வந்தது இல்லையா, முத்து, அருண் அண்ட் மஞ்சரிக்கு நடுப்புற. அவங்க என்ன சொல்கிறாங்க, அருண் என்ன பண்ணுறாரு, எப்போ பாரு ஏதாவது ஒன்று பேசிடுறாரு, ஆனால் தனியாக வந்து சாரி கேட்குறாங்க. ஒருத்தரை ஸ்டாம்ப் பண்ணுறது, ஒருத்தரை பேசுகிறது வந்து பொது வெளியில் பேசிட்டு தனியாக வந்து நீங்கள் சாரி கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஸ்டாம்ப் பண்ண அந்த வேர்டு மட்டும்தான் நிற்கும். அது கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவர் வந்து அதை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது நடுப்புற பேசுகிறோங்கிற மாதிரி ஏதோ சுற்றி விட்டு தீபக்கும் காலம்பரை அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணார் அவரோட பாஷையில். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை பற்றி முத்து வந்து பெட்ரூமில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்த பவித்ரா கிட்ட, ஏன்னா இவங்க எல்லாருமே சொன்னாங்க, காலம்பரை எல்லாரோட டயத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட விடாமல் இவங்களுக்கு இருக்கிற பர்சனல் டிஃபை வந்து ஏன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. அது பர்சனல் வெஞ்சன்ஸோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் இருக்கிற பொது ப்ராப்ளம். ஏன்னா ஜாக்லின் வந்து சத்யா பேசுகிறதெல்லாம் பேசிட்டு
தனியாக போய் நான் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சாரி கேட்டது யாருக்குமே தெரியாது. ஆனால் சத்யாவை அவங்க பேசினது வெளியில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது வீட்டில். அடுத்தது தீபக் வந்து முத்துக்கிட்ட அந்த டாஸ்க் பண்ண சொன்னது, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வேற ஒரு நம்பர் சொல்லிடுவாங்க. அந்த நம்பர் யாரோட மைக் நம்பரோ அவங்கள கூப்பிட்டு இவங்க கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து மஞ்சரிக்கு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் இப்போ விளையாடுறது வந்து ஸ்ட்ராட்டஜியா இல்லை இதுவா, வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து விளையாடுறதான்னு. மஞ்சரி வந்து ஸ்ட்ராட்டஜியாக நான் நினைக்கல, நான் கேமை தான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. முத்து வந்து சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ பெரிய மக்களோட ஆதரவு செல்வாக்கை எப்படி சம்பாதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி, நானாக இருக்கிறேன் அதனால் வருது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. தர்ஷிகா சாச்சினா கிட்ட யார் உன்னை நாமினேட் செஞ்சுருக்கக்கூடும்னு நீ நினைக்கிற, 3 ஓட்டு வந்தது அப்படின்னோடனே சாச்சினா 3 பேரையுமே தப்பாக தான் சொன்னது. அடுத்தது ஜாக்லின் விஷாலுக்கு இந்த ஷோக்குள்ளே என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தீங்களோ அதை பண்ணினீங்களா அப்படின்னுட்டு. அதுக்கு விஷாலும் ஆன்சர் பண்ணார், நான் ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன், அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது சௌந்தர்யா ஜாக்குக்கு கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நீங்களே ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்களா, இது வந்து உங்களுடைய நாலேஜுக்கே தெரியாமல் உங்களுக்கு நடக்கிறதா இல்லை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒன்று அவங்க சொன்னாங்க, மற்றவங்க அவங்கவுங்க ஸ்பேஸை அவங்களே தான் எடுத்துக்கணும், அவங்களே தான் யூஸ் பண்ணிக்கணும், நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நான் என்னுடைய கேமை நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. இதில் வந்து நல்லா இருந்த கொஷின் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னாக்க, விஷால் அன்ஷிதா கிட்ட கேட்டாங்க, நீ இந்த வீட்டில் எதையாவது சொல்ல முடியாமல் வச்சுருக்கியா அப்படின்னா எது, யார்கிட்ட அப்படின்னுட்டு. அதுக்கு அன்ஷிதா வந்து பளிச்சுன்னு, நான் முத்துக்கிட்ட சொல்ல நினச்சேன், 3 வாரமாக நாமினேஷனில் இருந்தேன், ஆனால் சேவ் ஆகிட்டேன், நீங்கள் எப்போ பாரு அன்ஷிதா பேசுகிறதில்ல, பேச தெரியறதில்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அப்படி பண்ணலைன்னா நான் சேவ் ஆகி இருக்க மாட்டேன், மக்கள் என்னை காப்பாற்றி இருக்க மாட்டாங்க, இதை தான் நான் முத்துக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்கிறதில்ல அப்படின்னாங்க. அது ஷி யூஸ்டு தட் ஸ்பேஸ். அதுக்கு விஷாலும் அழகாக அந்த கொஷின் எடுத்து கொடுத்தாரு. அடுத்தது ஜெஃப்ரி வந்து ராணவ் கிட்ட கேட்டான், கான்ஃபிடென்ஸை உடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க, நீங்கள் எல்லோரும் இதுவாக விளையாடுறீங்கன்னுட்டு, அந்த கான்ஃபிடென்ஸை உடச்சிங்களா இல்லை நீங்களும் அந்த கான்ஃபிடென்ஸோடையே சேர்ந்துட்டீங்களா அப்படின்னுட்டு. அதாவது இந்த கும்பலோடையே நீயும் சேர்ந்து எங்களை மாதிரியே ஆயிட்டியா, இல்லை நீ உடச்சி தனியாக கேம் விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நான் தனியாக கான்ஃபிடென்ட்டாக தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஆரம்பித்தார். இல்லை உனக்கு கொஷின் புரியல, அவர் தான் எல்லாரையுமே சுற்றி விடுவார் ஒன்றுமே புரியாமல். இந்த வீட்டில் ஒன்றுமே புரியாதுன்னு சொல்கிறவங்க ரஞ்சித், சௌந்தர்யா. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் புரியும், தெளிவாக புரிஞ்சு மற்றவங்கள சுற்றி விடுவாங்க. ஆனால் ராணவ் உண்மையிலேயே எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் ஒன்று ஆமாம் நான் கலந்துட்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிட்டார் அவர். அடுத்ததாக பெஸ்ட் ஆன்சர் வந்து ஆனந்தி வந்து தர்ஷிகா கிட்ட கேட்டாங்க, ஓப்பனாக 3 விஷயங்கள் சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லுவீங்க, அந்த 3 பேர் யார், என்ன சொல்லுவீங்கன்னுட்டு. உடனே தர்ஷிகா வந்து ஜாக்கு கிட்ட, நீ உன்னோட கருத்தை வந்து மற்றவங்களுக்கு ஃபீட் பண்ணுறியோன்னு தோணுது, அது உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல அப்படின்னுட்டு. அடுத்தது மஞ்சரி கிட்ட நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க, எதுக்குமே ஒரு சொல்யூஷனே ஈஸியாக கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதே எல்லாருக்கும் கடுப்பாருது. ஸோ வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி முத்துவுக்கு லைட்டாக ஒரு எதிர்ப்பு இருக்குது, அவர் வந்து எல்லாரையும் மண்டையை கழுவுறாருங்கிற மாதிரி. அடுத்தது இப்போ மஞ்சரியவும் நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப இது பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே மஞ்சரியை பற்றி ஒரு ராங்கோ, அதாவது ஒரு ஒப்பீனியன் ஆல்ரெடி இருக்குது, அது ராங்கா ரைட்டான்னு தெரியல, பட் அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆமாம், அதுக்கான கரெக்டான வேர்டு எனக்கு கரெக்டாக வரல. அடுத்தது அன்ஷிதா கிட்ட வந்து, மற்றவங்க பேசுகிறத நீங்கள் காதில் வாங்கினா நல்லாயிருக்கும், நீங்கள் பாட்டு எழுந்து படன்னு பேசிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா முடித்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் பவித்ரா, சத்யா எல்லோரும் ஒருத்தர் கேட்டு இது பண்ணிவிட்டு, இட் வாஸ் குட், டாஸ்க் வாஸ் குட், எல்லாம் இது பண்ணினாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வந்து பவித்ரா, தர்ஷிகா அண்ட் ஆனந்தி
தர்ஷிகா சொல்கிறாங்க, அவள் ஏன் என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை, அவள் தான் அது பண்ணுறா, பவித்ராவையும் நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த வீட்டில் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கக்கூடாது, நான் வந்து என்னுடைய இதில் தெளிவாக இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ லவ்வோ க்ரஷோ எதுவும் என் கேமுக்கு நடுப்புற வராது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து என்னால் அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு புரியல, டுபா கூரா என்ன தெரியல. அதனுடைய எதிரொலி இங்கே வெளியில் வந்து அன்ஷிதா கிட்ட பவித்ராவும் ஆனந்தியும் பேசுகிறாங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி டீல் பண்ணுற, வேறு யாராவது இருந்தான்னா நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம், நீ வந்து விஷாலுக்கு நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுனால இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றுறதுனால நீ பொசசிவாக ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அன்ஷிதா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் இந்த வீட்டில் தேவையே இல்லை, எனக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனந்தி நடுப்புற சொல்கிறாங்க, இது எப்படி போகுதுன்னா ஒரு சீசனில் ஒரு முக்கோண காதல் போச்சு. ஐ திங்க் நம்ம கவின் லாஸ்லியா அண்ட் அது கூட இவங்க இருந்தாங்களே சாக்ஷி, அவங்கள தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை மாதிரி இதையும் கொண்டு போகிறாங்களோங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இது நல்லா இல்லை. அதுக்கு பவித்ரா ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, அந்த பையன் தெளிவாக இருக்கான், எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறான், 2 பேர் ஊட்டி விட்டாலும் சாப்பிட்றான், 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறேங்கிறான், இவங்க தான் 2 பேரும் ஏதோ பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க அப்படின்னுட்டு. அதுவும் தர்ஷிகா பண்ணுறது அப்படியே அப்பட்டமாக நடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. வெளியில் வந்து அப்போ அவங்களே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது இதே மாதிரி வீடு என்கேஜாக இருக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம தலைவர் தீபக் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. பொம்மை டாஸ்க்கு பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் கொடுத்தாரு. இது தாங்க மெயின் இன்னைக்கியான அஜெண்டாலேயே. எல்லாருக்கும் தெரிஞ்ச டாஸ்க் தான் இது, ஆல்ரெடி எல்லா இதுலேயும் விளையாடியிருக்காங்க. வெளியில் ஒரு பெரிய இதில் வந்து பால்ஸ் போட்டு அது உள்ளுக்குள்ளே எல்லாரோட பேரும் வச்ச பொம்மை இருக்கும். அடுத்தவங்க பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ள டால் ஹவுஸுக்குள்ளே வைக்கணும். 17 ஸ்லாட்டு தான் இருக்கும், எது நிற்குதோ அவங்க அவுட்டு. தடவை ஆரம்பித்தாங்க. தர்ஷிகா கிட்ட சௌந்தர்யா பொம்மை இருந்தது. இங்கே வந்து உள்ளுக்குள்ளே குரூப்பே இல்லைன்ட்டு ஒரு கோவா குரூப்புன்னு ஒன்றுத்த கேங்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரி அண்ட் ஜாக்லின், இவங்க 4 பேர். இதில் சந்தர்ப்பவசமாக இன்றைக்கி டாஸ்க்குக்காக உள்ளே வந்து மாட்டிக்கிட்டவர் நம்ம ரஞ்சித். ஏன்னா அவரை வேறு யாருமே கண்டுக்கல. இங்கே தனித்தனியாக திரியறதுன்னு இருக்காங்க. அதில் ரஞ்சித் ஒருத்தர், ராணவ் ஒருத்தர், அடுத்தது தர்ஷிகாவும் மோராலஸ் அப்படி தான் இருக்காங்க, யாரும் அவங்கள பெருசாக சேர்த்துக்கல. அடுத்தது பவித்ரா அண்ட் அன்ஷிதா. மற்றபடி மற்றவங்க எல்லாம் 4 பேராக அழகாக சேர்ந்துட்டாங்க. இந்த டாஸ்க்குக்காக மட்டுமேனு சேர்ந்தது தவிர குரூப்பாக தான் அலையிறாங்க இந்த கோவா குரூப்பு. இந்த கோவா கேங்கில் என்னாச்சு, சௌந்தர்யாவோட பொம்மை மட்டும் வெளில நின்று போச்சு. தர்ஷிகா கையில் சௌந்தர்யா பொம்மை, வேறஸ் இவர் கையில் யார், ரஞ்சித் கையில் ராணவ் பொம்மை. அவரும் ஆரம்பித்ததுலேருந்து எடுத்த பொம்மையை பின்னாடி வச்சுட்டு பேரை கூட காமிக்காமல் நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து யார் பொம்மைன்னு யாரும் பிடுங்கி பார்க்கல, எதுவும் பண்ணலை. மற்றவங்க எல்லார் பொம்மையும் மோரலஸ் உள்ளே போயிடுச்சு. உடனே அங்கேருந்து தர்ஷிகா பொம்மை அந்த இதுக்குள்ளேயே கிடக்கு, பால்ஸ்குள்ளேயே. அதை எடுத்துகிட்டு வந்து ஜாக்லின் கையில் எடுத்துகிட்டு வந்து ரயான் வாங்கி ரஞ்சித் கையில் கொடுத்து ராணவ் பொம்மையை வாங்கி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ தர்ஷிகா பொம்மை வந்து ரஞ்சித் கையிலையும், சௌந்தர்யா பொம்மை வந்து தர்ஷிகா கையிலையும். எல்லாரும் கேங்காக வந்து தர்ஷிகாவை பேசுகிறாங்க. உண்மையிலே நமக்கே கோவம் வந்ததுங்க. எழுந்து போய் இவங்களெல்லாம் நல்லா பலார்னு அரைஞ்சிட்டு வந்துடலாமான்னு. அதுவும் சௌந்தர்யா மட்டும் பேசினாலே பெரிய விஷயம். இதுக்கு ஜாக்லின் வந்து, ஏன் தர்ஷிகா நீ இப்படி பண்ணுற, ஏன் தர்ஷிகா நீ உன் பொம்மை அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் கொண்டு போய் வச்சுருப்பேன்னு ரொம்ப நியாயம் மாதிரி, ரொம்ப நேர்மை மாதிரி பேச, இந்த ரயான் வந்து தைன்னு குதிக்க, ஜெஃப்ரி தெளிவாக இருக்காங்க, யார்கிட்டையும் எதுவும் பேசலை. அவங்க கேமை விளையாடுங்க, என் பொம்மை உள்ளே போச்சா, அடுத்தவங்க எடுத்து வச்சுட்ருக்காங்களா, வச்சுட்டே இருக்கட்டும், நான் உள்ளே வந்து பேச மாட்டேன், பின்னாடியே இவங்கக்கிட்ட பேசி நான் கிளப்பி விட்டுட்ருப்பேங்கிற மாதிரி. அது ஒரு மாதிரி ஒரு அக்லி ஃபேஸுக்கு போய் ஒரு ரொம்ப கேவலமான ஒன்றை தர்ஷிகா கொண்டு போய் பொம்மையை வச்சுட்டு நீங்களே விளையாடிக்கங்க, இவ்வளோ கேவலமான கேமை நான் விளையாட மாட்டேன்னு உள்ளே போயிட்டாங்க. பிக் பாஸ் பார்த்தாரு, இது விதிமீறல். பிகாஸ் பிட்டுக்குள்ளேயே பொம்மையை எடுத்து கையில் மாற்றிக்கலாமே தவிர
வெளியில் வச்சுருக்கிற ஒருத்தர் பொம்மையை எடுத்து மாற்றக்கூடாது. ஸோ விதிகளை மீறினதுனால ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், விதியை மீறினவங்க யார், ஜாக்லின், ரயன், ரஞ்சித் அண்ட் வெளியில் போக வேண்டிய பொம்மை ராணவ். 4 பேரும் வெளில போயிட்டீங்கன்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கோம். திரும்ப ரீஸ்டார்ட், முதல்லேருந்து ஆரம்பிங்க. விதி எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிட்டுக்குள்ளே என்ன வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஒருத்தர் 10 பொம்மையை கையில் வச்சுட்டு அடிச்சுக்கோங்க, ஆனால் வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொண்டு போய் வைக்கணும், இல்லை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஆக்சுவலி பிக் பாஸ். தட் வாஸ் அ ராங் டெசிஷன் ஆக்சுவலி. அதை முடித்தாங்க. ஸோ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது பை சான்ஸாகவே சௌந்தர்யா பொம்மை வெளில நின்று போச்சு. மற்றவங்க எல்லா பொம்மையும் உள்ளே போயிடுச்சு. சவுண்ட் எங்கன்னா கடைசியில் சௌந்தர்யா பொம்மை சிவா கையில் கிடச்சிது. கொண்டு போய் வைக்க முடியல. அதுக்கு முன்னாடி பவித்ரா கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸ்லாட் ஓவர். ஸோ சௌந்தர்யா வெளில வந்துட்டாங்க. கர்மா, முதல்ல சொன்னீங்க, முதல்ல நீங்கள் எல்லாம் கேங் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு 1/2 மணி நாழி சண்டை போட்டீங்க. ஒரே பொண்ணை வச்சு கார்னர் பண்ணீங்க. அடுத்த செகண்ட் ரவுண்டு உடனே ஆரம்பித்தார் பிக் பாஸு. அதில் ராணவ் கையில் பவித்ரா பொம்மை இருக்குது, அங்கே ஆனந்தி கையில் பவித்ரா கையில் ஆனந்தி பொம்மை இருக்குது. அழகாக பவித்ரா என்ன பண்ணாங்க, ஆனந்தியை கூப்பிட்டு தம் பொம்மையை ராணவ் கையிலேருந்து பிடிங்கி ஆனந்தி கையில் கொடுத்துட்டு அவங்க ஆனந்தி பொம்மை எடுத்துகிட்டு 2 பேரும் போய் உள்ளே வச்சுட்டாங்க. ராணவ் தன்னோட பொம்மையை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. சொன்னேன் இல்லையா, அவரோட பொம்மையை யாருமே டச் பண்ணல. ஸோ இந்த கேமில் குரூப்பாக தான் விளையாடணும். நீங்கள் குரூப் சேர்க்கலன்னா யாருமே உங்கள் பொம்மையை சீந்தக்கூட மாட்டாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறதும் நடந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது ரவுண்டு பிரேக் விட்டார் பிக் பாஸ். எல்லோரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. டீ சாப்பிட்றவங்க டீ சாப்பிட்டாங்க. இதை பற்றியே திரும்ப பேச்சு நடந்தது. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இப்படி தான் விளையாடுறாங்க, அவங்க குரூப்பு. முத்து எல்லாரையும் மண்டையை கழுவி அவரோட பொம்மையை உள்ளே சேர்த்துடுறாரு. முத்து பாட்டு அவன் பாட்டு எடுக்கிறான் போகிறான் வைக்கிறான், விஷால் எடுக்கிறான் போகிறான் வைக்கிறான், அருண் வைக்கிறான், எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னமோ தெரில, முத்துவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும். அதுவும் சவுண்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுது. திரும்ப 3வது ரவுண்டு பெல் அடித்த உடனே மஞ்சரி அவங்க பொம்மையை தேடுறாங்க. அவங்க பொம்மை கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே ஜாக்லின் கையில் 3 பொம்மை வச்சுருக்காங்க. 3த்தில் 1 தீபக்கோட பொம்மை, ரயான் இருக்குது, ஜெஃப்ரி இருக்குது. எல்லாம் அவங்க தான் வச்சு அடுத்தவனை கூப்பிட்டு டேய் உன்னோடது எடுத்துகிட்டு போ, இவனோடது எடுத்துகிட்டு போன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஜாக்லினோட பொம்மை மஞ்சரி கையில் வந்துடுது. ஏன்னா மஞ்சரிக்கு அவங்க பொம்மை கிடைக்கல. அவங்க பொம்மை கிடச்சிருந்ததுன்னா வேறு யாராவது அவங்க டீம் ஆளுங்கள்கிட்ட கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க. மற்றவங்களோடது போயிடுத்து, முத்தோடது போயிடுச்சு, ஆனந்தியோடது போயிடுத்து, சாச்சனாவோடது போயிடுத்து, இவங்களோடதெல்லாம் போயிடுத்து. ஆனால் மஞ்சரி பொம்மை கிடைக்கல. மஞ்சரி பொம்மை அன்ஷிதா கையில். அன்ஷிதா டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க, இந்த பொம்மை உள்ளே எனக்கு போக வேண்டாம், நான் தரமாட்டேன். ஜாக்லின் கையில் தீபக் பொம்மை. தீபக்கை தான் கேட்குறாரு, என் பொம்மையை முதல்லேருந்தே நீதானமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னுட்டு. இது அன்ஷிதா என்ன சொல்லுது, தீபக் அண்ணா பொம்மை உள்ளே போனோம், அன்ஷிதா பொம்மை உள்ளே போயாச்சு, வேறு யாரோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் உள்ளே புகுந்து மஞ்சரி மேலே இருக்கிற பியோர் காண்டு, வேறு ஒன்றுமே கிடையாது, மஞ்சரி மேலே இருக்கிற பியோர் கடுப்பில் அந்த பொம்மையை உள்ளே அனுப்ப நான் விடமாட்டேன்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஜாக்லின் ப்ளீஸ் என் பொம்மையை உள்ளே வச்சிரு மஞ்சரின்னு இவங்கக்கிட்ட மண்டையை கழுவுறாங்க. பின்னாடியிலேருந்து சவுண்டு பேசுகிறாங்க பாருங்க, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேக்கரியெல்லாம் உள்ளே இழுக்கிறீங்கள, எங்கள் அப்பா பேக்கரி மாதிரி நான் நினச்சிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கேன்னு சொன்னீங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய். இனி காலம்பரை தான் மஞ்சரி உட்காந்து சௌந்தர்யாட்ட வேற டிஸ்கஸ் பண்ணாங்க, நீ என்னை பொய் சொல்கிறேன்னு சொன்னியே, அப்படின்னா என்ன அப்படின்னுட்டு. அந்த காண்டு வேற அந்த அம்மாவுக்கு. கடுப்பில் இருந்தாங்க ஏற்கனவே சௌந்தர்யா. ஸோ பிடிச்சி இவங்கள திட்ட அவங்க சொல்கிறாங்க, வா நேரம் வந்து பேசு. உடனே ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது, வெவ்வேன்னு அழகு காமிக்கிறது, இதெல்லாம் பண்ணி இந்த வாரம் சௌந்தர்யா இதில் வேற இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி மக்கள் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. வெளியில் இந்த பிஆர் ஒர்க்கு, பேங்க்கு, ஓட் பேங்க்குன்னு சொல்கிறாங்களே, அது ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்களோ. அந்த பொண்ணுக்கு உண்மையாகவே பேச தெரியல, அசிங்கமாக இஷ்டத்துக்கு கத்துது மஞ்சரியை. அதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்காக நடுப்புற வந்து அது பேசணும்? அதுதான் இந்த கேம். அது பேச அன்ஷிதா
பயங்கர கடுப்பில் இந்த மஞ்சரியோட பொம்மை உள்ளே போகக்கூடாது. ஒரு பாயிண்டில் மஞ்சரி சரின்னு சொல்லிட்டு, ஜாக்லின் நீ விளையாடிக்கோ, நான் உன் பொம்மையை கொண்டு போய் வச்சிடுறேன். ஜாக்லின் சொன்னாங்க, நீ மட்டும் என் பொம்மையை கொண்டு போய் வச்சேன்னா நான் வாக்கு கொடுக்குறேன், உன் பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் நான் தீபக் பொம்மையை உள்ளே வைக்க மாட்டேன் அப்படின்னுட்டு. இது இவங்களே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணி தீபக் பொம்மையும் மஞ்சரி பொம்மையும் உள்ளே போட்டுட்டு அன்ஷிதாவும் ஜாக்லினும் மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக மஞ்சரி அண்டு ஜாக்லினுக்கு மட்டுமான பிடிவாதமாக இருந்திருக்கும். அவங்க 2 பேருமே பேசி யாராவது ஒருத்தர் உருப்படியாக உள்ளே போகலான்னுட்டு கேம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒரு சின்ன கலவரம், அதுலேயும் சுமூகமான முடிவுன்னுட்டு. அது நடக்காமல் மஞ்சரி கொண்டு போய் வச்சிட்டாங்க. அடுத்தது வெளில வந்த உடனே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சொல்லவும் சொன்னாங்க, இப்போ மஞ்சரி வீக்காகி ஜாக்லின் கிட்ட நீ கொண்டு போய் என் பொம்மையை வச்சிருன்னு மட்டும் சொல்லக்கூடாது, சொல்லிட்டாங்கன்னா கேம் ஓவர் அப்படின்னுட்டு. அதுக்கு வெயிட் பண்ணாமல் அன்ஷிதா மஞ்சரியாக கண்ணாபின்னன்னு பேசிடுச்சு. நீ என்ன சொன்ன, இப்போ தான் கேம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னல, இந்த வீட்டில் 50 நாளாக சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அது இல்லாமல் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிட்டுருக்கோம். எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னமோ நீ வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நடக்குதுங்கிற மாதிரி நீ பேசுகிற, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ் மேலேயே இவங்களுக்கு எல்லாம் பயங்கர கடுப்பு இருக்குங்க. அது நியாயம்தான், நியாயம் இல்லைன்னே நான் சொல்லலை. ஆனால் அதை இப்போ இவங்கக்கிட்ட காமிச்சா, பிக் பாஸ் தானே அனுப்பிச்சாரு உங்கள் கூட விளையாடுறதுக்கு. உடனே மஞ்சரி திருப்பி கேட்டாங்க, அப்புறம் ஏன் உள்ளே என்ன நடக்குது, வெளியில் இதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கா, நாங்கள்லாம் எப்படி விளையாடுறோன்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது இல்லை அப்படின்னானோடனே, இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் தான் உன் பொம்மையை நான் பிடிச்சி வச்சுருக்கேன், என்ன ஆனாலும் சரி நான் உள்ளே கொண்டு போய் வைக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்றுது அந்த பொண்ணு. ஒரு 11 மணிக்கு மேலே பிக் பாஸ் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரை தவிர, தட் இஸ் மஞ்சரி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க ஜாக்லின் பொம்மையை. ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா தவிர மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடணும், வீட்டின் கதவுகள் திரைகளோடு மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மஞ்சரி ஆனால் சொன்னாங்க, பரவாயில்ல ஜாக்லின், நான் வெளியில் போனாலும் தப்பு இல்லை, இது இல்லைன்னா நாளைக்கு திரும்ப விளையாடும்போது என் பொம்மை வெளியில் போகலாம், நீ கொண்டு போய் வச்சுட்டு எனக்காக கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாக்லின் சொல்லிட்டாங்க, அது என்ன அவளுக்கு அவ்வளோ பிடிவாதம், நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஜாக்லின் கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா ஜாக்லினுக்கு வெளில பேர் போயிடும். அவ்வளோ தூரம் வாக்கு கொடுத்தா எல்லாம் பண்ணினா, ஆனால் பண்ணல பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு வீம்பா தெரியல. அவங்க வீம்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. வெளியில் கதவு மூடினோடனே உண்மையிலேயே மஞ்சரிக்கு கொஞ்சம் லைட்டாக அவங்க மேலே கவலை வந்தது. படுக்கவும் கூடாதுன்ட்டார் பிக் பாஸ். படுத்து தூங்கினா நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சரி இது பாவம் இந்த 2 பொண்களும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கர்டன் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் பாதி பேர் இவங்க கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. விஷால், பவித்ரா, ஆனந்தி இவங்க எல்லாரும் இவங்க கூட பேசிட்டு, மஞ்சரி இவங்க எல்லாரும் வெளியிலேயே தான் இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் போய் தூங்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, யாருக்காக போராடுறீங்களோ அந்த தீபக்குக்கே அக்கறை இல்லை, அவர் போய் படுத்து தூங்கிட்டாரு, அவர் இந்த வாரம் நாமினேஷன்லேயும் கிடையாது. சப்போஸ் இந்த டாஸ்க்கை முடிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னாக்க ஜாக்லினுக்கும் தேவை, மஞ்சரிக்கும் தேவை, இதை ஏன் நீங்கள் இப்படி அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிட் நைட்டு 3:20க்கு அன்ஷிதாவால் பாத்ரூம் போகாமல் அடக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் கொண்டு போய் மஞ்சரியோட பொம்மையை உள்ளே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டாங்க. வேறு யார்கிட்டையும் எதுவும் பேசலை, எதுவும் பண்ணலை. என்கிட்ட யாரும் பேசாதீங்க, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இது மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் அன்ஷிதா 3 பேருக்குமே ஒரு தன்மான போராட்டம். நாளைக்கு யார் பொம்மையை யார் ஹோல்ட் பண்ண போகிறாங்க, யாரோடத பழிவாங்க போகிறாங்க, இல்லை இது ஒரு கேம் அப்படின்னுட்டு மனசில் எடுத்துக்கிட்டு மஞ்சரி இந்த போராட்டத்துலேருந்து வெளியிலே போனாலும் போயிடலாம். ஜாக்லின் எல்லாமே டேக் ஈஸி, அவங்கள பற்றியும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையே இல்லாமல் உள்ளே பூந்து எதுக்கு அன்ஷிதா தன் பேரை கெடுத்துக்கிறாங்க தெரியல. இதுக்கான விடையெல்லாம் நாளைக்கு கேம் ஆரம்பித்தாதான் தெரியும். இன்றைக்கி நல்ல வியூவர்ஷிப் இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வச்சு செய்யணும்னு எதிர்பார்த்தாரு பிக் பாஸ். வீட்டை ஃபுல்லாக ஒன்றாக்கிட்டு முதல் கேமே பயங்கரமாக மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஒரு கேம் கொடுத்து, ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, மற்ற சீசன் மாதிரி கை கலப்போ
இதுவோ அந்த மாதிரி எதுவும் வரல. அண்ட் வாயால் பேசுகிறதும் இவங்க 1-2 பேர் பேசினாங்களே தவிர, சௌந்தர்யா இஸ் யூஷுவல், அது ஏதாவது பேசாமலே இருக்கும், இல்லைன்னா ஏதாவது காய்ச்சி மூச்சுன்னு கத்தும் அந்த மாதிரி. அன்ஷிதா திடீர்னு இன்னைக்கு வேகம் வந்து கத்தினது, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷால் அந்த முக்கோண ஒரு ட்ரையாங்குலர் இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கிறதெல்லாம் வேற அவங்களுக்கு ப்ரெஷரைஸ் ஆகி அந்த கோவத்தில் வெடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை பற்றி, இந்த பதிவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.